கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 போஸ்டிங்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் போஸ்டிங் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லைக் டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங்க்கு, அதுக்கப்புறம் இன்ஜினியர் கேட்டகரின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்ஸில் இருக்குது. 10th 12th டிகிரி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுத்து தேர்வுன்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ சில ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ, ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இது கூடவே அட்டாச்சாக அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குது. இதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பர்ஸ், அந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இந்த 7th ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, ஒரு 75 rupees ஸ்டாம்ப் போட்டுன்னு ஒரு போஸ்ட் கவரில் உங்களோட அட்ரஸை எழுதி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனோடையே வச்சு வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களோட அட்ரஸ் எழுதி 75 rupees ஸ்டாம்ப் போட்டு ஒரு போஸ்ட் கவர் வந்து உள்ளே வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 28th டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் லெவலில் இருக்கக்கூடியது, பிஇயில் வந்து சிவில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கு 1,16,200 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து குரூப் 4 போஸ்டிங் என்ன ஜூனியர் அசிஸ்டன்ட் விச் மீன்ஸ் இளநிலை உதவியாளர் கேட்டகரி. ஸோ இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அஸ் யூஸ்வல் வந்து அஸ் பர் கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் படி 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கு மேக்ஸிமம் 58,600 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து லைக் டிக்கெட் கிளர்க்கு கேட்டகரி. ஸோ இதுக்குமே ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் நாலேஜ்லாம் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லைக் வந்து உங்களுக்கு லோயர் ஹையர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இருக்கும். அண்ட் தென் வந்து அஸ் யூஸ்வலாக வந்து இதுக்குமே வந்து குரூப் 4ஓட சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. லைக் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, தென் அதுக்கப்புறம் வாட்ச்மேன் கேட்டகரி. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலுக்கு ரிலேட்டடான ஒரு சில போஸ்டிங். ஸோ ஜஸ்ட் இதுக்கெல்லாமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள், அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 28 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 45 வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதுக்கு ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து ஹிந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கிறதுனால இது மட்டும் இல்லாமல் வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன், கண்டிஷன், ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு நேர்முக தேர்வு வச்சு தான் வந்து ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.